ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால், இலையினால் விநாயகரை அர்ச்சனை செய்தாலோ அல்லது வன்னி விநாயகரை சுற்றி வந்து வழிபட்டாலோ தீவினைகள் விலகும் என்பது ஐதீகம். அற்புதமான இந்த குறிப்பை அன்பர்கள் மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள், இன்பங்கள் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே பலிதமாகும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 7/5/2026 கிழமை, வேளக்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் சித்திரை 24வது நாள். இன்றைய சிறப்பு சஷ்டி விரதம். சென்னை சென்னகேசவ பெருமாள், திருவல்லிக்கேணி பார்த்தசாதி பெருமாள் தலங்களில் தேர், ஸ்ரீரங்கம் பெருமாள் பவனி, தாகூர் பிறந்த நாள் சஷ்டி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, பிறகு 12:30 1:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் 6 மணியிலிருந்து 7:30 வரை. குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. திதி பஞ்சமி காலை 8:21 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூராடம் மாலை 4:45 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் மிருக சீரிடம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி ரிஷப ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், லக்னத்துக்கு 12ஆம் இடம் பாதிப்பில் இருந்து விடுபட. நாம் எல்லா வளங்களும் பெற்று வாழ்ந்தாலும் இறைவன் நமது ஜாதகத்தில் 12ஆம் இடத்தில் சில ரகசியங்களை வைத்துள்ளார். ஒருவர் ஜாதகத்திலே 12ஆம் இடத்தில் ராகு கேதுகள் இடம்பெற்றிருந்தால் அவருக்கு இதுவே கடைசி பிறவி என்பதை அறியலாம். அவர் இறுதியிலே நல்வாழ்க்கை வாழ்ந்து மோட்ச பிராப்தியை அடைவார். எனினும் லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் வேறு சில கிரகங்களை நம் பிறப்பின் போது அமர வைத்து விடுவார். விரயஸ்தானமாகிய 12ஆம் வீட்டில் அப்படிப்பட்ட கிரகங்கள் அமர்ந்து விட்டால் கெடுதலான பலன்களை தரும். ஒருவர் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 12ஆம் வீட்டுக்குரிய கிரகம் 6இல் வந்தார். அத்தகைய ஜாதகர் தனது பருவ காலத்தில் ஒழுக்கக்கேடான பாதைகளை பின்பற்றுவார். தகாத வழிகளில் செல்வத்தை செலவிட்டு பிற்காலத்தில் வறுமையில் வாடுவார். லக்னத்துக்கு 12ஆம் வீட்டின் அதிபதி லக்னத்திற்கு 7இல் வந்தார். அத்தகைய ஜாதகர் காம வேட்டையில் பொருளை இழப்பார். தாசிகளுக்கு சொத்துக்களை எழுதி வைப்பார். இது தவிர லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் சூரியன் வந்தால் அந்த ஜாதகர் தந்தையே பகைவியராக மாறிவிடுவார். தந்தை மகன் உறவு கெட்டு போகும். 12ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தால் சோம்பேறியாக இருப்பார். செவ்வாய் அமர்ந்திருந்தால் அந்த தசை வரும்போது சிறைவாசம் செல்வோம். 12ஆம் வீட்டில் புதன் இருக்க பிறந்தவர் ஜோதிடம், மாந்திரிகம், பில்லி, சூன்யம் போன்றவற்றை அறிந்திருப்பார். இருப்பினும் வாழ்நாள் முழுவதும் பண கஷ்டத்தை அடைவார்.
குரு இருந்தால் நன்மைகளை அடைவார். 12ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்க பிறந்தவர் தகாத ஒழுக்கம் கலந்த வாழ்க்கையை வாழ்வார். இந்த விவரம் அனைத்து ஆண் ஜாதகத்துக்கு தான் தவிர பெண் ஜாதகங்களுக்கு இல்லை. இந்த ஜாதகத்தை அமைய பெற்றவர் எவ்வளவுதான் பொருள் ஈட்டினாலும் வறுமையே எஞ்சி நிற்கும். எனவே இத்தகைய ஜாதகர் இந்த எளிய பரிகாரத்தை செய்வதன் வாயிலாக 12ஆம் வீட்டின் கிரகத்தின் தாக்கம் வராமல் பாதுகாத்து கொள்ளலாம், நல் வாழ்க்கை வாழலாம். 12ஆம் இடத்திலே சூரியன், சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் அமைய பெற்றவர். 12ஆம் வீட்டுக்குரிய கிரகம் 6, 7 அமைய பெற்றவரும் விரயங்கள் வராமல் பாதுகாக்கும் கடவுள் ஆனந்த பைரவர். இறை வழிபாட்டில் உன்னதமான நிலையை அடைய ஆனந்த பைரவர் வழிபாடு சிறப்புடையதாகும். ஆனந்த பைரவர் கோயில் இல்லாத இடங்களில் உள்ள பைரவரை வணங்கலாம். தொடர்ந்து 27 சனிக்கிழமைகள் பைரவருக்கு எந்த பைரவராய் இருந்தால் அரளிப்பூ மாலை சாற்றி வழிபாடு செய்து வர வேண்டும். முள் மேல் நின்றால் எப்படி கால்கள் வலிக்குமோ அதுபோல விரயங்கள் வேதனை தரும். அந்த வேதனையை பைரவர் தனது கையில் உள்ள முன்பாதிரி மரத்தாலான கதத்தை விலக்கி வறுமையில்லாத வாழ்வை வாழச் செய்வார். நல்லொழுக்கத்தை மலர செய்வார். 2வது பரிகாரம், ஆலயத்திற்கு சென்று பைரவரை வழிபட முடியாது. உயிருடன் உலா வரும் பைரவரின் வாகனமாக நன்றியுள்ள நாட்டு நாய்களுக்கு பால் கொடுத்து வந்தால் விரயங்கள் தாக்காமல் வறுமையின்றி வாழலாம். சனிக்கிழமை தோறும் வாழ்நாள் முழுவதும் கொடுக்கவே. நாளைய தினம் மனநிலை பாதிக்கப்பட்டோர் நிவாரணம் பெற அதற்குண்டான கிரக இணைவுகள் என்ன, அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. இலவசமாக ஜோதிடத்தை பயின்று பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமை பொருந்திய பகுதி இது. இப்பொழுது நாம் 10ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட ஜீவனஸ்தானம், வியாபாரஸ்தானம், தொழில் ஸ்தானத்தை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். 10ஆம் அதிபர் 6லே நின்றால், 6ஆம் அதிபர் 10லே நின்றால் சொந்த தொழிலே கடன் ஏற்பட்டுவிடும். 10ஆம் அதிபர் 3ல் நின்றால் தொழில் விருத்தியாக. 10ஆம் அதிபர் 8வது இடத்திலோ அல்லது 8ஆம் அதிபரோடு 10வது இடத்துல இந்த பரிவர்த்தனை தொழில் சிறப்பாக அமையாது, குறைகள் இருக்கும். சனி பகவான் பலம் பெற்றிருக்க சொந்த தொழிலோ உத்தியோகமோ சிறப்பாக இருக்கும். 10ல் சனி நின்று குரு பார்வை பெற்றிருக்க ராஜயோகங்கள் பலன்கள் உண்டாகும். சனியும் சந்திரனும் கூடியிருக்க சொந்த தொழில் செய்தாலும் சிறக்காது. 12லே குரு நிற்க எவ்வளவு முயற்சித்தாலும் தொழில் முன்னேறவே முடியாது. லக்னாதிபதியே கிரகங்களோடு கூடி மறைய தொழில் விளங்காது. லக்னாதிபதி 3, 6, 8, 12ஆம் அதிபரோடு கூடி நிற்க தொழில் விளங்காது. லக்னாதிபதி 3, 6, 8, 12 அதிபர் யாரோனும் ஒருவரோடு கூடி 11ல் நிற்க தொழில் விளங்காது. எவ்வளவு கடுமையாய் உழைத்தாலும் முன்னேற முடியாது. 6லே சுக்கிரன் புதன் கூடியிருக்க தொழில் விளங்காது. எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் முன்னேற முடியாது. 7ஆம் அதிபர் தீயவராய் 10ல் நிற்க தொழில் விளங்காது. எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் முன்னேற முடியாது. 9ஆம் அதிபரை விட 8ஆம் அதிபர் பலம் பெறக்கூடாது. தொழில் விளங்காது. எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் முன்னேற முடியாது. இதனுடைய தொடர்ச்சி நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சனி நட்சத்திர பயிற்சி. இனி 5 மாதங்களுக்கு பணக்கட்டை அல்ல போகும் ராசிகள் எவை? வேத ஜோதிடத்தில் சனி பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாகும். இவர் தற்போது நட்சத்திர பயிற்சி அடைவது பல ராசிகளுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். சனி நட்சத்திர பயிற்சி நவகிரகங்களிலே சனி பகவான் மிகவும் முக்கியமான கிரகமாய் பார்க்கப்படுகின்றார். நாம் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அதற்கு உண்டான இரட்டிப்பான பலன்களை தருவதுதான் சனி பகவான். சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் வரை இருப்பார். இந்த காலகட்டத்திலே சனியினுடைய தாக்கம் மிக ஆழமாக இருக்கும். இதுபோல சனி பகவான் 5 மாதத்திற்கு ஒரு முறை நட்சத்திரத்தை மாற்றுவார். இந்த நிலையிலே மே 17ஆம் தேதி சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்துக்குள் நுழைய உள்ளார். இந்த நட்சத்திரத்திலே சனி பகவான் அக்டோபர் 9 வரை இருப்பார். புதனின் நட்சத்திரத்துக்கு சனி பகவான் செல்வதால் அதன் தாக்கம் 12 ராசிக்காரர்கள் வாழ்வில் காணப்படும். இதனால் 3 ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை அள்ள போகிறது. அந்த ராசிகளை பற்றி முழு பலனை பார்க்கலாம். முதலில் ரிஷபம். சனி பகவானின் நட்சத்திர பயிற்சி ரிஷப ராசிக்காரருக்கு வருமானம் அதிகரிக்கும். பல நாள் கனவு தற்போது நிறைவேறும். அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் நல்ல செய்தி கிடைக்கும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். வெளிநாடு செல்லலாம். தொழில் ரீதியாக எதிர்பார்த்த அளவில் லாபம் கிடைக்கும். மன அழுத்தத்திலிருந்து விடைபெறலாம். மிதுனம்.
சனி பகவானின் நட்சத்திர பெயர்த்தால் மிதுன ராசிக்காரர்கள் பல துறையிலே வெற்றி பெற உதவும். முக்கியமாக தொழில் நிறைய நல்ல வேலைகள் கிடைக்கும். வேலையிலே நல்ல முன்னேற பல வாய்ப்புகள் கிடைக்கும். பணம் புழங்கும் இடத்தில் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். வணிகம் செய்பவர்களுக்கு இது சிறந்த காலம். சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். பிரச்சனைகள் சில நேரம் வரலாம், அதை அமைதியாய் பேசி முடிக்கும். கன்னி சனி பகவானின் நட்சத்திர பெயர்த்தால் கன்னி ராசிக்காரர்கள் பல நன்மை கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். பல நாள் திட்டம் நிறைவேறும். கூட்டுத் தொழில் செய்பவருக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும். தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சியை காணலாம். வருமானத்தில் நல்ல உயர்வு கிடைக்கும். பணிபுரிபவருக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள். சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் 12 ராசிகளுக்குரிய மே மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய தனிபலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை நாம் தொடர்ந்து விரிவாகவும் விளக்கமாகவும் 12 ராசிகளுடைய பொது பலனை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலையழிக்கப்படுவீர்கள். கவனம் தேவைப்படுகின்ற அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்து வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வந்து நீங்கும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்து வியாபாரத்தின் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள். கவனம் தேவைப்படுகின்ற ரிஷபராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் சிக்கலும், எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவனம் சிதறல் இன்றி இயக்க வேண்டும். ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சிணியை மட்டுப்படுத்த மதுரை மீனாட்சி அம்மன் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சிணியை மட்டுப்படும். மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். உங்கள் செயல்களிலே வேகம் கூடும். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் அடைவீர்கள். நெருங்கியவர்களுக்காக மற்ற உதவியை நாடுவீர்கள். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாள்வீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் திறமையை கண்டு மேல் அதிகாரிகள் வியப்பார். முயற்சிகள் பலிதமாகின்றன. இவர்கள் சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் செயல்களிலே வேகம் கூடும். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் அடைவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நெருங்கியவர்களுக்காக மற்ற உதவியை நாடு. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாள்வீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் திறமையை கண்டு மேல் அதிகாரிகள் வியப்பார்கள். முயற்சிகள் பலிதமாகின்றன. கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும். சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள். நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு காணும். நேர்மறை சிந்தனை பிறக்கும். உடல் நலம் சீராகும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும். திடீர் திருப்பங்கள் நிறைந்தன. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும். சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பேன். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். நேர்மறை சிந்தனை பிறக்கும். உடல் நலம் சீரா. ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தால் கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும். திடீர் திருப்பங்கள் நிறைந்தன. சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படும். சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள். பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள். வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும். உத்தியோகத்தில் மற்றவர் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காது. விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற
மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுகிற சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாது. பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள், வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீர்கள், விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாய் ஆதங்கப்படுவீர்கள். உதவி கேட்டு உறவினர்கள் தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்குவார். சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து போகும். வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாவது தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் அலட்சியம் வேண்டாம், தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்து வேலை சுமை இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள். உதவி கேட்டு உறவினர் தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குவார். அர்த்தம் நட்சத்திரத்தை சார்ந்த சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து போகும். வியாபாரத்தில் பாக்கி வசூலாவதில் தாமதம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அலட்சியம் வேண்டாம், தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நாள். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பால்ய நண்பர்கள் உதவுவார்கள். வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. புது வேலை கிடைக்கும். மகளுக்கு நல்ல வரணமையும். வியாபாரத்தில் அதிரடி சலுகையும் மூலம் லாபம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உழைப்பால் உயர்கின்றன. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பால்ய நண்பர்கள் உதவுவார்கள். வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த புது வேலை கிடைக்கும். மகளுக்கு நல்ல வரணமையும். வியாபாரத்தில் அதிரடி சலுகை மூலம் லாபம் அடைவீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உழைப்பால் உயர்கின்ற நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உங்கள் செயலில் வேலை கூடும், வேகம் கூடும், பிள்ளைகளால் மதிப்பு கூடும். சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள். வியாபாரம் செழிக்கும். உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். முயற்சிகள் பலிதமாக்கின்ற நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உங்கள் செயலிலே வேகம் கூடும், பிள்ளைகளால் மதிப்பு கூடும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பு. வியாபாரம் செழிக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். முயற்சிகள் பலிதமாகின்ற நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பாராத சந்திப்பு நிகழும். வாகன வசதி பெருகும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். சவால்களில் வெற்றி பெறுவீர்கள். விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். வியாபாரத்தில் நெளிவு சுழிகளை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். சாதிக்கின்றன. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பாராத சந்திப்பு நிகழும். வாகன வசதி பெருகும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். புராண நட்சத்திரத்தை சார்ந்த சவால்களில் வெற்றி பெறும். விசேஷங்கள் முன்னின்று நடத்துவீர்கள். வியாபாரத்தில் நெளிவு சுழிகளை கற்றுக்கொள்வீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் உயர் அதிகாரி சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். சாதிக்கின்ற நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். தவறு செய்பவரை தட்டி கேட்பீர். உடன் பிறந்தவர் ஒத்தாசையாக இருப்பார். வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். வீட்டை அழகுபடுத்தி வியாபாரத்தை எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும். தைரியமாய் முடிவு எடுக்கின்ற நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் தவறு செய்பவரை தட்டி கேட்பீர். உடன் பிறந்தவர் ஒத்தாசையாக இருப்பார். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். வீட்டை அழகுபடுத்தி வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். தைரியமாய் முடிவு எடுக்கின்ற நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய சிந்தனை மனதில் தோன்றும். பிள்ளைகளின் உயர் கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை. வேற்று மருத்துவர் உதவுவார். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும். நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் புதிய சிந்தனை மனதில் தோன்றும். பிள்ளைகளின் உயர் கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும். வேற்று மருத்துவர் உதவுவார். வியாபாரத்தை எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும். நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும். அடுத்தவர்களை குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர் அதிருப்தி அடைவார். இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அடுத்தவர்கள் குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர் அதிருப்தி அடைவார். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு வழிகாட்டுதலை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.